காதல் எனும் சிறைநிலை. அபிநயா பேசினதை கேட்ட ஆதித்யன் மிரண்டு போய் நின்னான். எத்தனையோ பிசினஸ்கள்ல வெற்றி கொடி நாட்டினவன் இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு முன்னாடி தோத்து போய் நிக்கிறான். இவ சொன்னது மாதிரி நாம இவளை நாசம் பண்ணிட்டதாவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேரா அவ என்னோட தம்பிக்கிட்ட போய் நின்று உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டதா சொன்னா என்ன ஆகும்? அருண் தன்னை பத்தி என்ன நினைப்பான்? என்ன முழுசு வெறுத்துருவான். அதுக்கப்புறம் எங்களோட குடும்பத்து வாரிசா அவன் இருக்கவே மாட்டான். இந்த பொண்ணை அவன் சொன்னது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்காணாம எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவான். அப்படி நடந்தா இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். இப்போ என்னதான் பண்றதுன்னு குழம்பி போனான் ஆதித்யன். அவன் குழம்பி போய் நின்னத வெற்றி பார்வை பார்த்தா அபிநயா. இதான் சமயம்னு உணர்ந்தவ அவன்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சா. என்ன சார் அரண்டு போய் நிக்கிறீங்க? இங்க பாருங்க சார், இப்போ ஒன்றும் கெட்டு போகல. என்னை இப்படியே போக விட்டுருங்க. உங்க தம்பிக்கிட்ட நான் இங்க நடந்த விஷயத்த எதுவுமே சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையிலிருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா அதுவே போதும். நான் என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துருப்பேன். நீங்களும் உங்க குடும்பத்தோட தம்பியோட சந்தோஷமா இருந்துக்கோங்க அப்படின்னு நக்கலோட சொன்னான். அபிநயாவோட திமிர் பேச்சுல கோபம் வந்த ஆதித்யன், ஆமா, எனக்கு உன் விஷயத்துல ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. அதை மட்டும் நீ தெளிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உன்னை விடுறது மட்டும் இல்ல, நானே என்னோட தம்பி கிட்ட போய் உன்னை கொண்டு போய் நிறுத்திடுவேன் அப்படின்னா. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அபிநயா. நான் உன்னை நாசம் பண்ணதுக்கு அப்புறமும் என் தம்பி கிட்ட போய் நின்று அவன் கையால தாலி கட்டிப்பேன்னு சவால் விடுறியே, ஒருவேளை உனக்கும் என் தம்பிக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணமாயி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அவன் கையால தாலியும் கட்டிட்டு அவன் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அவனை விட்டு நீ பிரிஞ்சா கண்டிப்பா இந்த தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வேற எவன் கூடயாவது போயிடுவதானே? உனக்கு தான் யார் தொட்டாலும் கவலை இல்லையே, யார் கூட படுத்தாலும் பிரச்சனை இல்லையே. நீதான் 10 பேர் கூட படுத்து பிழைக்கிறவ தானே. என்கிட்ட கெட்டு போனாலும் என் தம்பி கிட்ட போக தயாரா இருக்கிறவ தானே நீ. நாளைக்கு என்னோட தம்பி விஷயத்திலும் நீ அதைத்தானே செய்வ. அப்படி ஒழுக்கமே இல்லாதவளை எப்படி என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? ஒரு அண்ணனா என்னோட ஸ்தானத்திலிருந்து நீ பதில் சொல்லிடு. கண்டிப்பா நான் என் தம்பி கிட்ட உன்னை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னா. அவன் கேட்ட கேள்வியில கொஞ்சம் எரிச்சல் வந்தது அபிநயாவுக்கு. சார், முட்டாள் மாதிரி உளறீங்க. நீங்க என்ன நாசம் பண்றதுக்கும் உங்க தம்பி கையால என் கழுத்துல தாலி வாங்கிக்கிறதும் ஒன்னா? எனக்கு விருப்பமே இல்லாம என்ன நாசம் பண்ணுவீங்க? அதுக்கு பயந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அடிமையா உங்களுக்கு வாழணுமா? என்ன என் விருப்பமே இல்லாம தொட்டு நாசம் பண்ணா நான் ஒன்றும் கெட்டு போனவளா ஆயிட மாட்டேன். எனக்கும் வாழ்க்கை இருக்கு, அதைத்தான் சொன்னேன். மற்றபடி உங்க தம்பி கையால தாலியை கட்டிட்டு இன்னொருத்தர்கிட்ட போற ஆள் நான் இல்லை. உங்களால அப்படியெல்லாம் எப்படி யோசிக்க முடியுது, பேச முடியுது? நானும் இந்த நாட்டு பொண்ணுதான் சார். தாலியோட மதிப்பு எனக்கும் தெரியும். உயிர் போற நிலைமை வந்தாலும் எனக்கு தாலி கட்டினவங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னான். அந்த வார்த்தையில ஆதித்யன் கண்கள் பளிச்சிட்டுது. ஓ அப்படியா? அதை நான் எப்படி நம்புறது? தாலி கட்டினவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நீ சொல்றல்ல, ஒருவேளை அந்த அம்சவல்லி நிறைய பணத்தை காமிச்சு தாலியை கழட்டிட்டு வான்னு சொன்னா உடனே போயிடுவதானே அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வி கேட்டான். அதுல கோபம் வந்த அபிநயா, சார், உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, ஒருத்தர் கையால தாலியை வாங்கிட்டு அவருக்கு துரோகம் பண்ற பொண்ணு நான் இல்லை. இவ்வளவு ஏன் சார், நாளைக்கு உங்க தம்பி கிட்ட நான் போய் நின்று அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டா நான் அவரை விட்டு கண்டிப்பா விலகிடுவேன் தான். ஆனா அதுக்கப்புறமும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். கூனோ குருடோ யார் என் கழுத்துல தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். உயிர் போற நிலைமை வந்தாலும் அவங்கள விட்டு நான் பிரிய மாட்டேன். விபச்சார விடுதலை நான் இருந்தேன்னு தெரிஞ்சும் என்னை நம்பி தாலிங்கிற ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்க போற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் தெய்வமா இருந்து எல்லா பணிபடியும் செய்வேன் சார் அப்படின்னு சொன்னா அபிநயா. அதை கேட்ட மறு வினாடி ஆதித்யா அவனுக்கு ஒரு மனசுல திட்டம் ஒன்று உருவாச்சு. அபிநயாவையே 2 நிமிஷம் கூர்மையா பார்த்தவன், சரி அபிநயா, நான் உன்னை நம்புறேன். இப்போ உன்னை என் தம்பிக்கிட்ட நானே கொண்டு போய் விட்டுடுறேன்.
எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நீ இங்கே அமைதியாக இரு. நான் இங்கே ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கிளம்புனவன் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வீடு திரும்பினான். அந்த 1/2 மணி நேரமாக பூட்டிய வீட்டில் தனியாக விழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அபிநயா. ஆதித்யனுடைய உணர்வு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு அண்ணனா அவன் இப்படி யோசிக்கிறதுல தப்பே இல்லைன்னு தோணுச்சு அவளுக்கு. ஆனாலும் தன்னை இப்படி நம்பாம அடிச்சு வச்சு சித்திரவதை பண்றது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன்கிட்ட எத்தனை சொன்னாலும் தன்னோட நடத்தை மீது அவனுக்கு நம்பிக்கையே வரலங்கிறது அபிநயாவுக்கு இப்ப வரைக்கும் நல்லா தான் புரிஞ்சிருந்தது. ஆனாலும் இப்போ தன்னோட தம்பிக்காக வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான். அதை நம்பியபடி காத்துட்டு இருந்தா அபிநயா. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்த ஆதித்யன் கதவை உள்பக்கமா தாள் போட்டுட்டு அபிநயா கிட்ட வந்து நின்னான். அபிநயாவோட முகத்துக்கு நேரா அவன் வந்து நிற்கவும் ஆச்சரியம் அடைந்த அபிநயா கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சா. அதை கண்ட ஆதித்யன் அவளையே ஒரு மாதிரி பார்த்தபடி பின்தொடர்ந்து வந்தான். ஒரு கட்டத்துல வீட்டோட சுவர் பக்கம் வந்து நின்ற அபிநயா அதுக்கு மேல எப்படி விலகி போறதுன்னு தெரியாம அவனுக்கு இடது பக்கமா நகர்ந்து போக முயற்சி பண்ணான். ஆனா ஆதித்யன் உடனே அவனுடைய கைகளை இரும்பு திரை போல அபிநயாவோட இரு பக்கமும் மறைச்சு வச்சு இருந்தான். அவளுக்கு இப்போ பயம் தொண்டைக்கே வந்துச்சு. இவன் சொன்னது போல தன்னை நாசம் பண்ணிடுவானோ, அப்படி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு திணறி போனான். அவளுடைய மிரண்ட விழிகளை கண்ட ஆதித்யன் வாய்விட்டு சிரிச்சான். என்னம்மா, என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வீரவசனமெல்லாம் பேசின. நீங்க என்ன நாசம் பண்ணாலும் கவலை இல்லை, என் தம்பி கிட்ட போய் நிற்பேன், அவ்வளோ பேச்சு பேசினியம்மா. இப்போ பக்கத்துல வந்த உடனே இவ்வளோ பயப்படுற ஏன் அப்படின்னு கேட்டான் அவளைவே பார்த்தபடி. ஆதித்யனுக்கு மனசுக்குள்ள அபிநயாவை இப்படி ரொம்ப பார்க்கறது பிடிச்சிருந்தது. அவளுடைய அப்பாவியான தோற்றம், மொட்டு மொட்டா விழிக்கும் அவளுடைய கண்கள், மேக்கப்பே போடாம இருந்த அவளுடைய முகம், சிவந்திருந்த அவளுடைய உதடுகள், வயதுக்கேற்ப அவளுடைய உடல், ரொம்ப மென்மையா இருந்தா அபிநயா. அவனுக்கு பார்க்க பார்க்க தெவிட்டவே இல்லை. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம அவளவே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அவனுடைய பார்வையை பார்த்து பயந்தவன், என்னை விட்டுருங்க சார். நீங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் வந்து உங்க தம்பிக்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி நீங்க பண்றது சரியில்லை, ரொம்ப தப்பு சார். நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு பயத்துல பேசிட்டே போனா அபிநயா. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அபிநயா, அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. என்னோட தம்பி காதலிச்ச பொண்ணை நாசம் பண்ற அளவுக்கு நான் மிருகம் கிடையாது. ஆனா அப்படின்னு சொன்னவன் உடனே தன்னோட பாக்கெட்ல இருந்த தாலியை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினான். அதை பார்த்தவ அதிர்ந்து போனான். என்ன சார் இது அப்படின்னு கேட்க வந்த வார்த்தைகளை எடுத்தவ வார்த்தைகளை சொல்லாம அப்படியே முழுங்கிட்டு விழிச்சுக்கிட்டே நின்னான். அவளுடைய பார்வையும் உடல் நடுக்கத்தையும் பார்த்த ஆதித்யனுக்கு மனசுல ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அவளைவே பார்த்தபடி, ஒன்றும் இல்லம்மா, நீதான் சொன்னல்ல ஒருத்தன் கையால தாலி கட்டிட்டா அவனை விட்டு வேற எவன் கூடயும் போக மாட்டேன்னு சொன்னல்ல, அதான் உன்னை நாசம் பண்றதுக்கு பதிலா நானே உனக்கு தாலி கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட தம்பிய உன்கிட்ட வந்தாலும் அவனை நீ வேண்டாம்னு தானே சொல்லுவ, எனக்கு அது போதும் அப்படின்னு கூலா சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டவ அதிர்ந்து போனான். என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவளுடைய கைகளை பிடிச்சு அவளுக்கு பின்புறம் திருப்பினவன் ஒரே கையால அவளுடைய 2 மணிக்கட்டையும் பிடிச்சு அவ முதுக தான் பக்கமா திருப்பி நிறுத்திக்கிட்டான். இன்னொரு கையால தாலியை எடுத்து அவ கழுத்துல வச்சு பற்களால தாலியோட இன்னொரு முனிய பிடிச்சுக்கிட்டு மறு கையால அவளுக்கு தாலியை கட்டினான். அவ திமிர்றத ஒரு பொருட்டா கூட மதிக்கல ஆதித்யன். தாலி கட்டி முடிச்சுட்டு அவளுடைய கைகளை விடுவிச்சு உதர்னவன் அவளை தள்ளியும் விட்டான். அவன் தள்ளினதுல தடுமாறி விழப்போனவன் தன்னை சமாளிச்சுக்கிட்டு ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்து கண்கள்ல நீரோட மறைச்சு பார்த்தான். அதுக்கப்புறம் குனிஞ்சு அவளுடைய கழுத்தையும் பார்த்தா. அங்கு புதுசா ஒரு மஞ்சள் கயிறு அவ கழுத்துல மின்னிட்டு இருந்தது. அந்த தாலிய கையில எடுத்து பார்த்தா அபிநயா. தனக்கு இப்படி திருமணம் ஆகும்னு அவ கனவுல கூட நினைக்கல. இது திருமணமா அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியல. தாலி கட்டிட்டா கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு நினைச்சபடி கலங்கிய விழிகளோட ஆதித்யனை பார்த்துக்கிட்டே நின்னா அபிநயா. அவளுடைய பார்வையிலேயே அவ கேள்வியை உணர்ந்தவன், இது கல்யாணமானு யோசிக்கிறியா? பெரிய மண்டபம் இல்ல, மந்திரம் சொல்ல ஐயர் இல்ல,
சொந்த பந்தங்கள் இல்லை, சாட்சிக்குன்னு யாருமே இல்லை. நான் உனக்கு கோவிலையும் தாலி கட்டல, அட்லீஸ்ட் சாட்சிக்கு கூட அந்த கடவுள் இல்லை. அப்படி இருக்கும்போது இது கல்யாணமானதானே யோசிக்கிற? இந்த தாலியை கழட்டிட்டு அப்படியே ஓடி போயிடும்னு உனக்கு தோணுமே அப்படின்னு நக்கலா சிரிச்சான். அதை கேட்ட அபிநயாவுக்கு அதிர்ச்சி மேலிட, இவன் சொன்னது மாதிரி இது கல்யாணமானு யோசிச்சது என்னமோ சரிதான், ஆனா இதை கழட்டணும்னு அவளுக்கு தோணவே இல்லையே, ஏன் அப்படின்னு குழம்பி போய் நின்னா. அந்த குழப்பத்தை ஆதித்யன் தவறா எடுத்துக்கிட்டான். என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? தாழியை கழட்டி போட்டுட்டு என் தம்பியை போய் பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? போ, தாராளமா போய் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. கேவலம் நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானே. உன்கிட்ட நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் உன்னை நாசம் பண்ணுவேன்னு சொன்னப்புறமும் என் தம்பிக்கிட்ட போய் நிப்பேன்னு சொன்ன ஆள் தானே நீ. இந்த தாலியெல்லாம் உனக்கு எம்மாத்திரம்? போடி போ, போய் என் தம்பிக்கிட்ட நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னவன் தன்னோட பாக்கெட்ல இருந்த செல்போனை எடுத்து தன்னோட தம்பியோட நம்பரை போட்டு அவ கையில கொடுத்தான். கால் பண்ணி பேசுடி அப்படின்னா. அந்த செல்போனையும் அதுல இருந்த நம்பரையும் மனசுல குறிச்சுக்கிட்டா அபிநயா. ஆனா ஃபோன் பண்ணல. அதைவே தான் பார்த்துட்டு நின்னான். ஆதித்யன் 2 நிமிஷம் அபிநயா அடுத்து என்ன பண்ண போறான்னு கவனத்தோட பார்த்துட்டு நின்னான். கையில இருந்த அலைபேசியை அவன்கிட்ட திருப்பி கொடுத்தா அபிநயா. இந்தாங்க வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். நானா இனி உங்க தம்பி கிட்ட போகவே மாட்டேன். அதானே இப்போ உங்களுக்கு வேணும்? அதுதானே, அதுக்காக தானே எனக்கு இந்த தாலி கட்டினீங்க. போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா கண்டிப்பா அவரே உங்களை தேடி வந்து என்னை பத்தி கேள்வி கேட்பாரு. அப்போ என்ன பதில் சொல்வீங்க? நீ விரும்பின ஒரு பொண்ணை நான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்ப மட்டும் உங்க தம்பி உங்களை விட்டு போக மாட்டாரா? உங்க தம்பிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சா உங்க குடும்ப மானமே போயிடும்னு நினைக்கிற நீங்க எனக்கு எப்படி தாலி கட்டினீங்க? இப்போ உங்க குடும்ப கௌரவம் போகலையா அப்படின்னு ஆத்திரத்துல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனான். அவளுக்கு தன்னோட வாழ்க்கையே தலையில ஆனது போல இருந்தது. இப்படி ஒரு கல்யாணத்தை அவ எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஆதித்யன் தன் கணவன் அப்படிங்கிறத அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. அவனுடைய முரட்டுத்தனமும் கோபமும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. தன்னை அவனுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுப்பவன் அவன் மட்டும் எப்படி தன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு மனசுல பல கேள்விகள் அவளுக்கு எழுந்துக்கிட்டே போச்சு. அபிநயா கேட்ட கேள்விக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுத்தான். நீ கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப சரிதான். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டின்னு என் வாயால நான் எந்த காலத்திலையும் சொல்லவே மாட்டேன். உன் விஷயத்துல எனக்கும் என் தம்பிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு குணத்துல வித்தியாசம் இருக்கும். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? நேரா என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எல்லாத்தோட காலையும் விழுந்து சமாதானம் பண்ணி உன்னை எங்க வீட்டு மருமகளா வாழ வைப்பான். ஆனா நான் அப்படி இல்லை. இதுக்கெல்லாம் காதல் உணர்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். எனக்கு இந்த தாலியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உனக்கு தான் இந்த தாலி ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நான் உனக்கு கட்டினேன். இப்போ உன்னால என் தம்பி கிட்ட போகவே முடியாது. நானும் உன்னை என்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு என் குடும்பத்துக்குள்ள உன்னை கூட்டிட்டு போகவே மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல என் தம்பியும் உன்கிட்ட இருந்து விடுதலை ஆன மாதிரி தானே நீயும் என் தம்பி வாழ்க்கையிலிருந்து முழுசா விலகிட்ட இல்லையா? இனி நீங்க 2 பேரும் சேரவே முடியாது. எனக்கு தேவை அது மட்டும்தான். மற்றபடி காலம் முழுவதும் உன்னை வெப்பாட்டியா வச்சுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நக்கலா சொன்னான். இப்படியெல்லாம் என்கிட்ட பேச உங்களுக்கு வெக்கமா அசிங்கமா இல்லை? உங்க தம்பி நாளைக்கு உங்ககிட்ட வந்து நான் விரும்பின பொண்ணை நீ எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட ரொம்ப அசால்ட்டா தோலை கொடுக்கணப்படி அம்சவல்லிக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம நான் உனக்கு தாலி கட்டினேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டான். அதுல ஆத்திரம் அடைஞ்ச அபிநயா, தாலியை கட்டிட்டு ஏன் இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு உங்க தம்பி சொன்னா வேற வழி இல்லாம என்ன உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க கூட்டிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு அல்ப ஆசையில கேட்டா அபிநயா. அவ மனசுல நல்லா தெரிஞ்சுது, ஆதித்யன் எந்த காலத்திலையும் தன்னை அவன் குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்கிறது, அவனுக்கு மனைவியா எந்த காலத்திலையும் தன்னால வாழ முடியாதுங்கிறது, அவன் வாழ விடவே மாட்டான்ங்கிறதும் அவளுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் ஒரு சின்ன ஆசை, அதிகபட்சம் அவனுடைய தம்பிக்காகவாவது
தன்னை அவன் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவான்னு எதிர்பார்த்தா. ஆனா அதுல கூட மண்ணை அள்ளி போட்டான் ஆதித்யன். அவளை பார்த்து வாய் விட்டு சிரிச்சான். அடடா, என்னம்மா நீ இவ்வளோ அப்பாவியா இருக்க? என் தம்பி கண்டிப்பா உன்னை என்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரத்தான் சொல்லுவான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஆனா என்னோட பெத்தவங்களோட சம்மதம் வாங்கணும், தாத்தா பாட்டியோட சம்மதம் வாங்கணும், அவங்க கிட்ட பொறுமையா சொல்லித்தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எதையாவது சொல்லி சமாளிச்சு கடைசி வரைக்கும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேன். அப்புறம் கொஞ்ச மாசத்துல அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவனை சீக்கிரமா ஃபாரின் அனுப்பவும் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமா பொண்ணு மேக்னா எனக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கா. அம்மா அப்பா ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி வேற வழியே இல்லாம மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவேன். அருண் என்னோட குடும்பத்துக்காகவும் நான் சொன்ன வார்த்தைக்காகவும் கண்டிப்பா அதை ஏத்துப்பான். எங்களோட மொத்த பிரச்சனையும் இதனால தீர்ந்து போயிடும். அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொன்னான் ஆதித்யா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றது அவ்வளோ சுலபமா அப்படின்னு நினைச்ச வினாடி, அபிநயா என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? அப்படியே என்னை போக விட்டுருக்கலாம் இல்லையா? இப்படி தாலியை கட்டி யார் கூடவும் என்னை வாழ விடாம பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கதர்னா. நான் உன்னை வாழ வேண்டாம்னு எப்பமா சொன்னேன்? இதோ இப்ப தாலி கட்டிருக்கேன் இல்லையா, என் கூட சாகர வரைக்கும் வெப்பாட்டியா இரு. இதே வீட்டில் நீ வாழலாம். உனக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன். இன்னும் சொல்ல போனா அம்சவல்லி கிட்ட மாட்டியிருந்தா பல பேர் கூட படுத்து நீ சம்பாதிச்சிருக்கணும். ஆனா இப்ப பாரு, நீ என் கூட மட்டும் படுத்தா போதும், நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேவலமா பேசினான். அதை கேட்ட அபிநயா தன்னோட சிறிய உருவத்தை நேரா நிமிர்த்தினபடி, நீங்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. நீங்க என் விருப்பத்துக்கு மாறா தாலி கட்டிருக்கலாம். ஆனா எந்த ஜென்மத்திலையும் நீங்க என்ன தொடவே முடியாது. அப்படி நீங்க தொட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டினான். அதை கேட்டு ஒரு வினாடி அதிர்ந்தான் போனான் ஆதித்யன். ஓ அப்படியா, சரி அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு தன்னோட அதிர்ச்சியை வெளிக்காட்டாம சொன்னான். பிறகு அவளை நோக்கி நல்லா திரும்பி நின்னவன், இதோ பாரு, அம்சவல்லி வீடு மாதிரி நீ இங்க இருக்க வேண்டாம். இங்க காவலுக்கெல்லாம் நான் ஆள் போட மாட்டேன். உனக்கு இங்கிருந்து போகணுமா, தாராளமா போய்க்கலாம். எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நீ இங்க தான் இருப்பேன்னு சொன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். இங்க எல்லா வசதியும் உனக்கு இருக்கு. நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கலாம். பின்னாடி பெரிய தென்னந்தோப்பு இருக்கு. அங்க நீ எப்ப வேணாலும் போலாம் வரலாம். இங்க இளநீர் இறக்குறதுக்கு மட்டும் அப்பப்ப ஆட்கள் வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம். உனக்கு இங்க எந்த கட்டுப்பாடும் இல்லை. என் தம்பிக்கிட்ட பேசுற மாதிரி இருந்தாலும் நீ தாராளமா பேசலாம். அதோ அங்க இருக்க பாரு லேண்ட்லைன் அப்படின்னு அங்க இருக்கிற லேண்ட்லைன் போனை காட்டினான். நான் உனக்கு அப்பவே செல்போனை கையில கொடுத்தப்பவே கண்டிப்பா நீ என்னோட தம்பி நம்பரையும் நோட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ எப்ப வேணாலும் என் தம்பி கிட்ட கூப்பிட்டு எதை வேணாலும் சொல்லலாம். இல்ல இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு உத்தமி மாதிரி என் தம்பி கிட்ட நடிச்சு அவனை நீ மறுபடியும் கல்யாணமும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உன்னோட விருப்பம் தான். அப்படி என் தம்பி கிட்ட நீ போனினா நீ விபச்சார வீட்டுல வளர்ந்த பொண்ணுன்னு நிரூபிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி நடந்தா என்னோட தம்பிய என் குடும்பத்துல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் ஒதுக்கி வச்சிருவாங்க. என் குடும்பத்துல இருந்து என் தம்பிய நீ பிரிக்கணும்னு நினைச்சா நீ தாராளமா இதை பண்ணலாம். புரிஞ்சுதா? நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். நீ இங்கே இருந்தேனா நீ எனக்கு வெப்பாட்டியா வாழ்றியோ இல்லையோ, காலம் ஃபுல்லா உனக்கு ஒரு பாதுகாப்பா என்னைக்குமே நிற்பேன். நான் சாகிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆதித்யா சொன்னதுதான். ஆனா இந்த வீட்டில் நீ இல்லாம போனேனா அதுக்கப்புறம் உன்னை தேடி எந்த காலத்துக்கும் நான் வரமாட்டேன். நீ எக்கேடு கேட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து உன்னை பாதுகாக்க மாட்டேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு அழுத்தமான வார்த்தைகளை சொன்னவன் உடனே அங்கிருந்து கிளம்பி போனான். ஆதித்யன் சொன்னதை கேட்டு குழம்பி போய் நின்னா அபிநயா. அவன் போனதும் கதவை உள்தாழ்பால் போட்டுட்டு கதவு பக்கத்திலேயே மண்டி போட்டு உட்கார்ந்த அபிநயாவுக்கு அழுகை தாங்க முடியாம வந்தது. கழுத்தில் இருந்த தாலி ரொம்ப பாரமா இருந்தது. ஆனாலும் அதை கழட்டி வீச வேணும் அப்படின்னு அவளுக்கு மனசே வரல. இன்னும் சொல்ல போனா அருணை காதலிச்ச மனசு ஆதித்யன் தாலி கட்டின உடனே இத்தனை நேரமும் அதை எப்படி சுமந்துட்டு இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியல. அப்படின்னா அருணை அவ காதலிக்கவே இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பலமுறை அவளைவே அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டா. உள் மனசு ஆமா, நான் அருணை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுச்சு. அருணை ஒரு பாதுகாப்பு வலயமாகத்தான் அவ இத்தனை நாட்களும் பார்த்திருந்தா. தன்னை காப்பாத்த போகும் ஜீவன்
இந்த விபச்சார விடுதியிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு போகும் ஒரு அன்பான உயிர்னு மட்டும்தான் அருணை மனசளவில் தெய்வமா கருதி வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ ஆதித்யன் கட்டின தாலியை பார்த்து அவனுடைய உருவத்தை மனசுல நினைச்சு பார்த்தா. அவனை முதல்ல பார்த்தப்பவே அபிநய் அவட மனசுல சொல்ல முடியாத ஏதோ ஒரு உணர்வு. அந்த உணர்வு அருண்வர்மனை பார்த்த முதல் நாள்ல அவளுக்கு வரவே இல்லை. ஆதித்யனுடைய கம்பீரமும் அவனுடைய பேச்சும் நடையும் அத்தனையும் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அதனால்தானோ என்னவோ அவன் கட்டின தாலியை அவளால் கழட்ட முடியாம போச்சோ என்னவோ, இல்ல நம்ம நாட்டு கலாச்சாரம்னு அதுலேயே ஊர்ன மனசு தாலி கழட்ட முடியாம தவிச்சு போச்சோ அப்படின்னு குழம்பி போனான். ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு யோசிச்சவன் ஒரு முடிவோட எழுந்து நின்னான். என்ன ஆனாலும் சரி, இந்த வீடு தான் அவளுக்கு பாதுகாப்பு. இந்த வீட்டை விட்டு இனி போகவே கூடாது. அப்படி போனா நேரா அம்சவல்லி கிட்ட தான் போய் மாட்டிக்குவோம். அவகிட்ட மாட்டிட்டு பல பேத்து கூட வாழ்றதை விட இப்படி கன்னியா சாகும் வரைக்கும் வாழ்றது எவ்வளவோ மேல் அப்படின்னு முடிவு பண்ணி, என்ன ஆனாலும் ஆதித்யனை தன் மனைவியா ஏற்றுக்கொள்ளும் வரை அவனை கணவனா ஏற்றுக்கொள்ள போகவே கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணான். இனி தன்னோட வாழ்க்கை இந்த வீட்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சபடி கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு கிச்சன் பக்கம் போனான். அப்போ திடீர்னு கதவு தட்டுற ஓசை கேட்க ஒரு வினாடி அதிர்ந்து போய் அப்படியே நின்னா அபிநயா.